ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் குக் ஸ்மார்ட். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு பூண்டு தோல் நீக்கிட்டு நான் அப்படி சேர்க்குறேன். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி, நான் 2 தக்காளி சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அனிமிக்காக இருக்கவங்க உங்கள் டயட்டில் நீங்கள் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சட்னி இல்லாட்டி துவையல் இல்லாட்டி ஜூஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை மாதத்தில் 2 வாட்டியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் கூட சாப்பிட்லாம், எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கருவேப்பிலையில் இருக்க பச்சை ஸ்மெல் இருக்கும்ல, பச்சை வாசனை, அது வந்துட்டு போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை விட இன்னும் நல்லா முருகி வரணும். காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதையும் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாற்றிட்டேன் நான். இப்போ அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லை. நம்ம தாளிக்காமல் கூட இந்த சட்னி நம்ம சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.